பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் நடந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்துடன் எழும்புவார்களாம். அதுவும் எப்படி சொல்லுகிறார் ஆண்டவர் பாருங்களேன். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு சட்டைகளை ரொம்பவும் ட்ரை பண்ணாது, சும்மா சாதாரணமாக இப்படி பண்ணும். அதோடைய சட்டைகள் எல்லாம் சாதாரணமாக இப்படி பண்ணச்சுனாலே போதும், அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்காக நாம் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு பலன் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அவருக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிச்சயமாக நிறைவாக மாறும். காத்திருக்கிறவர்கள் பெரிய அற்புதத்தை அடைவார்கள். சில இடங்களில் சில நேரங்களில் ஊழியத்திற்காக நான் போகும்போது, சில விஷயங்களுக்காக நான் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்கும் போது எனக்கு நன்கு தெரியும் அங்கே போகிற இடத்துல என்ன சம்பவிக்கிறது, எப்படியாப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்குது என்று பார்க்கறதுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்காமல் நாம் போகும்போது எந்த நன்மையும் பார்க்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, புது பேலன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். புது பேலன் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் உங்களை தேடி வராங்க, உங்கள் வீட்டுக்கு வராங்க, பிரசித்தப்பட்ட ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துவீங்க, அந்த வீட்டை வாசலெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பீங்க, வெளியில் க்ளீன் பண்ணி வைப்பீங்க, வண்டி இருந்துச்சுன்னா வண்டியை சுத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க, ஏதாவது அழுக்கு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த டேட்டில் வராங்கன்னு சொன்னால் உடனே எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பீங்க. அழகாக நல்லா பக்காவாக குளிச்சுட்டு ரிலாக்ஸாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவருடைய வருகைக்காக காத்திருப்பீங்க. சந்தோஷமாக அவர் இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய அம்பாசிடராக இருக்கிற அவங்க வரும்போதே இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே கடந்து வரும்போது நினச்சி பாருங்களேன். எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய மகிமையான கரம் நம்முடைய வாழ்க்கையை தொடரணும் அப்படின்னு சொன்னால், புது பலன் வேண்டும் அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு காத்துடுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபத்தோடு காத்துடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஜெபத்தில் காத்துடுங்க, துதியில் காத்துடுங்க, ஸ்தோத்திரத்தோடு காத்துடுங்க. அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்து 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 சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் காத்திருக்கிறது உண்மையானால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லுகிறேன். சட்டைகள் அடித்து உயர எழும்புவதும் உண்மைதான், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதும் உண்மைதான். எனக்கு என்ன இல்லையோ ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம், பரிசுத்தருக்காக காத்திருப்போம். சட்டைகள் அடித்து எழும்புவீர்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லிக்கிறார். எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், ஆண்டவருக்காக பிரயாசப்படணும்னு சொல்லி நினச்சி ஆண்டவருடைய நாமத்துக்காக ஊழியத்துக்காக ஓடி வந்து விட்டார். இப்போது உலக வேலைகளும் செய்ய முடியவில்லை, ஊழியமும் செய்ய முடியவில்லை. என்ன செய்வது? எனக்கு ஊழியத்தை செய்ய முடியல, தேவைகள் நிறையா இருக்கிறது, நான் என்ன பண்ணி எனக்கு தெரியல பிரதர், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க, அந்த கிருபைக்காக காத்துருங்க. ஊழியத்திற்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது, அந்த வல்லமைக்காக காத்துருங்க. ஊழியத்திற்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அந்த அபிஷேகம் காத்துருங்க. நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, ஆஸ்வதிக்கப்படுவீங்க. புது பலன் உங்களுக்கு உண்டாகும். புது பலத்தை வச்சுக்கிட்டு தான் தினமும் நம்ம ஓடணும். நேற்றைய தினத்தில் பலத்தை வச்சுட்டு ஓட முடியாது. கழுகுகளை போல் சட்டைகள் எடுத்து உங்களால் எழும்ப முடியும். நான் அந்த வார்த்தையை சொல்லி வந்துவிட்டேன். அவர் யோசித்தார், ஏதாவது ஸ்பெஷலாக சொல்லி உடனே கை வைத்து ஜபிச்சு அபிஷேகத்தில் நிரப்பி நம்மளை ரெக்கவர் பண்ணுவான்னு பார்த்தா அவர் காத்திருந்து சொல்லிட்டு போகிறாரு என்று சொல்லி அவர் அங்கலாய்ப்பிருந்திருக்கிறார். வேறு ஒரு இடத்துல போய் இப்படி அந்த பிரதர் இப்படி நல்லா இப்படி ஜபத்தில் நல்லா உடனே பூஸ்டப் ஆகும்னு சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, இதுக்கு மேலே உனக்கு பூஸ்டப்பே கிடையாது என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆண்டவர்கிட்ட உட்காருங்க, மனம் திரும்புங்க, கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க என்று அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டிருக்கிறார், ஜெபித்திருக்கிறார், பாடியிருக்கிறார். ஒரு சேஞ்சஸும் இல்லை. உற்சாகமாக ஒரு சமூகத்தில் பாடி இருக்கிறார், பைபிள் வாசிச்சிருக்கிறார். ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்ன ஆண்டவரே, எதாவது புதுசாக என் வாழ்க்கை எதாவது நடக்கும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலையே. அவர் ஊழியத்திற்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார், அங்கே போய் ஜெபித்திருக்கிறார். அங்கே இருக்கிறவங்க சிலருக்காக வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எல்லாம் கண்ணீர் வெடிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்கே தெரியாமல் நமக்குள்ள புது பலன் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு காத்துருங்க, வல்லமைக்கு காத்துருங்க, கிருபைக்கு காத்துருங்க, இரக்கத்தை காத்துருங்க. அவர் உங்களை மேன்மையாக நடத்துவார். இரக்கமுள்ள தெய்வம் அவர்.
நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கக்குள்ள புதுபெல் நடந்து கழுகுலை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இலைப்படைகள் நடந்தாலும் சோர்ந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்களே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எழும்ப பண்ணுவீராக, புதுபெலன் தருவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.